ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் தமிழ். குக்கிங் தமிழ் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே டேஸ்டியான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எல்லா குழம்போடையும் தொட்டுக்கிறதுக்கு அதாவது சைடிஷாக யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் நல்லா ஹீட்டானதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். பாருங்கள், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். பார்த்திங்கன்னா அந்த கடுகும் சீரகம் நல்லா வெடித்து புரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது நீல வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு விடணும். இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி, கட் பண்ண இஞ்சி, கொஞ்சம் கட் பண்ண பூண்டு, அதே மாதிரி காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாவை 4 கீறி சேர்த்துருக்கேன். இதுவும் இந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்குற அளவுக்கு, அதாவது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரத்துக்கு ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால பார்த்து மிளகாய்த்தூள் சேருங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதில் இந்த மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிடலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ண இந்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப அடித்து கலராமல் கொஞ்சம் அப்படியே புரட்டி புரட்டி எடுத்திங்கன்னா அந்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இப்படியே புரட்டி புரட்டி எடுத்திங்கனாலே போதும். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம், அதனால் அந்த உருளைக்கிழங்கும் மசாலாவும் சேர்கிற மாதிரி விட்டுட்டு நல்லா புரட்டினதுக்கப்புறம் இது கூட மல்லித்தலை ஆட் பண்ணி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், செஞ்சு பாருங்கள். அதேமாதிரி இது எல்லா குழம்பு வகையோட சரி, கலர்ன சாதத்தோடையும் தொட்டுக்கிறதுக்கு சைடிஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ண பார்க்கனாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.